தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் சாத்தாங்குளம் அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஒரு பனவலன்ற ஒரு கிராமத்தில் நான் இருக்கிறேன். நான் கல்யாணம் ஆகி வந்துமே 30 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் ஒரு ஊர் கிணறுன்னு ஒரு பொது இடம் இருந்துச்சு. அந்த பொது இடத்துல வந்து மக்கள் எல்லாரும் அதை வந்து குடிநீருக்காகவும், கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் வந்து அதில் வந்து வெத்தலை பாக்கு போடுறதுக்காகவும், அப்புறம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீர்மாலை கொறதுக்காகவும் அந்த இடத்த வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த இடத்த வந்து இது வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இப்போது போன மாதம் அமைச்சராக பதவியேற்ற அந்த ஜெகதீஸ்வரி அவங்களோட அப்பா வந்து எங்களோட இடம் அப்படின்னு சொல்லி அதை அடைச்சி போட்டு அதை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த இடம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே எங்களுக்கு மக்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வழி இல்லாமல் நாங்கள் வந்து திணறிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் வாங்கி தரணும், வாங்கி தரும்படி. இதை குறித்து வந்து இந்த அமைச்சர் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட எதுவும் அவங்கக்கிட்ட நாங்கள் மனுலாம் கொடுத்ததுக்கும் அவங்க வந்து இது எங்களோட இடம், நாங்கள் அதுக்கு வந்து எந்த இது ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம், எங்கள் தாத்தா எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெகதீஸ்வரி அம்மா வந்து அதை எங்களுக்கு என்ன சொல்கிறது, அதை வந்து ஏற்கொண்டு எடுத்து தரல எங்களுக்கு. அதனால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு அதை எடுத்து அந்த இடத்த வந்து எங்களுக்கு வாங்கி தரணும், மக்களுக்கு வாங்கி தந்து அதை நாங்கள் திரும்பவும் அந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணி பராமரித்து நாங்கள் அந்த இடத்த நல்ல மாதிரி வச்சுக்கணுன்னு நான் கேட்டேன். தூத்துக்குடி மாவட்டம் எனக்கு, அதனால பனவலையில் நான் இருக்கேன். 60 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. 60 வருஷம் ஆகியும் இந்த கிணறு ஊர் கிணறு, இது ஊருக்குள்ளது அப்படின்னு தான் சொல்லி நாங்கள் ஊருக்காரர் தான் எல்லோரும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு தான் எங்கள் தாத்தா காலத்தில் எங்களுக்குன்னு பட்டா இருக்குன்னு அவை அடைச்சிருக்காவ. அதனால் என்ன செய்ய முடியும்? அடைச்சது யாருமா? அடைச்சது அமைச்சர் அப்பா சுந்தர குமரையில் தானே, குமரையில் நடாரு அடைச்சிருக்காரு. சரி, ஆமாம். இல்லை, நீங்கள் இருக்கும்போது அந்த கிணத்துல என்னென்ன பண்ணுவீங்க? பாரம்பரியம்னா என்னென்ன பண்ணுவீங்கன்னு? அந்த கிணறு எதுக்கு பயன்பட்டுச்சு? ஊருக்கு தண்ணி எடுக்கிறதுக்காண்டி பயன்படுத்துச்சு. சரி, ஊரில் வேறு கிணறு கிடையாது. அதனால பழைய காலத்தில் கேட்டு வாங்கி அந்த ஊருக்கு தண்ணி கொடுத்து நாங்கள் ஊருக்குள்ளே தான் கிணறு அடித்து ஊருக்காரர் எல்லாரும் தண்ணி எடுத்தது அதுதான். சரி சரி. இன்னைக்கு வந்து அடைச்சிக்கிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அது ஒரு இறந்தவங்க நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மறிச்சிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க இந்த ஊர்ல. அது விட அவங்க பொண்ணு அமைச்சரானதெல்லாம் கூட கொஞ்சம் வந்து யாரையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லது செய்ய விட மாட்டேன்றாங்க. ஊருக்கு இருந்தாலும் உடனே ஒரு சொல்லுவாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர்னா என்ன செய்யணும்? ஊர்ல உள்ள மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். அவங்க நம்ம நல்லதை செய்ய சொல்லி திரும்ப கேட்க போனா அவங்க எங்களோட அப்பா இது, எங்களோட தாத்தா இது, நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எதுவுமே செய்யறது மாட்டாங்க. ஒருத்தர் இறந்து போனா விட அதை குளிச்சாத்தி அந்த இதை ஒரு கால் கழுவிட்டு போவாங்க, ஒருத்தர் குளிச்சுட்டு வெளியூருக்கு போவாங்க. அந்த இதுக்கெல்லாம் அது பயன்படும் சொல்லி பஞ்சாயத்துல இருந்து ஒரு தலைவரா இந்த நேரத்துல அடைச்சு பொம்பளைங்களுக்கு போன் பண்ணி மிரட்டுறது. ஏன்னா உங்க வீட்டுக்காரங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்லாம் மிரட்டுறாங்க. நாங்க எங்களுக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண தெரியாமல அதுல உள்ள இதெல்லாம் அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல கையெழுத்து பட்டை எல்லாம் கிடையாது. வாய் மூலமா அதை கொடுத்தது ஊருக்கு. அன்னைக்கு வாய் வார்த்தையா 3 தலைமுறை அப்படின்னு சொல்லி எல்லாம் அடைச்சு போட்டுக்கிட்டு 3 தலைமுறைன்றாங்க. முன்னாலாம் ஒரு வெத்தலை பாக்கு கூட ஒரு இடத்த எழுதி கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி வாய் இதுலதான் கொடுத்துருக்காங்க ஊருக்குன்னுச்சு. திரும்ப அதை வந்து பட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தர மாட்டேங்கிறாவ. என்ன இது ஒரு ஏழை மக்கள் அதில் புழங்கிட்டு போட்டு கள்ள பத்திரம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எங்களோட இடம் காலங்காலமா கள்ள பத்திரம் போடுறதுக்கே வேலை. தாத்தா பாட்டி காலத்துல இந்த புலங்குறதுக்கு ஊருக்குன்னே கொடுத்துருச்சு. இன்னைக்கு பட்டா இருக்குன்னா பட்டா சொல்லுவாங்க. பட்டாவா இருந்தாலும் ஊர் மக்களுக்கு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அது அப்படியே குடிச்சு போடுதுன்னா காலகாலத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பயந்தே மக்கள் முன்னுக்கு வந்து சொல்ல வர மாட்டேன்றாங்க. அவ்வளவுதான். இல்ல இப்படியே மக்களுக்கு ஊருக்குன்னே கொடுத்தாச்சு. என்ன அதை அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அது எனக்கு இவ்வளவு காண இடத்த எடுத்தோன்னு என்னத்த கோட்டை கேட்ட போறவ. சரி, ஓகே.